வெல்கம் டு தமிழ் சினி டைம்ஸ். இந்த வாரம் வெளியாக இருக்கிற கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தோட விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இயக்குனர் செல்லா ஐயா இயக்கத்தில் நடிகர்கள் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, சாரா, மோஷா, கருணாகரன், முனிஷ்கான் இவர்கள் நடிப்பில் வெளியாகி உள்ளது கட்டா குஸ்தி 2 திரைப்படம். ஏற்கனவே இந்த திரைப்படத்தின் முதல் பாகம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இதன் இரண்டாம் பாகம் வேல்ஸ் தயாரிப்பு நிறுவனத்துடன் சேர்ந்து நடிகர் விஷ்ணு விஷால் தயாரித்துள்ளார். இதில் மல்யுத்த வீராங்கனையாக ஐஸ்வர்யா லட்சுமி, அவரது வீட்டுக்காரராக விஷ்ணு விஷால் நடித்துள்ளார். பள்ளி ஆசிரியராக மோஷா நடித்துள்ளார். ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார். கட்டா குஸ்தி முதல் பாகத்தில் மல்யுத்த பெண்ணாக இருப்பதை மறைத்து விஷ்ணு விஷாலை திருமணம் செய்த ஐஸ்வர்யா, அதை மறைக்க அவர் படும் பாடு அது தெரிய வந்த பிறகு அதில் வரும் சம்பவங்களை ரசிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் செல்லா. இந்த இரண்டாம் பாகத்தில் தனது மனைவியை எப்படியாவது சாம்பியன் ஆக்கிவிட வேண்டும் என்று வீட்டிலிருந்து உதவுகிறார் விஷ்ணு விஷால். கணவரின் உதவியுடன் மல்யுத்த போட்டிகளில் விளையாடும் ஐஸ்வர்யா அங்கு தனது பயிற்சியாளரையே எதிரியாக எதிர்கொள்கிறார். ஐஸ்வர்யா மல்யுத்தம் செய்வதை விரும்பாத அவரது பயிற்சியாளர் விஷ்ணு விஷாலே ஏமாற்றி அதை செயல்படுத்த நினைக்கிறார் பயிற்சியாளர். இந்த நிலையில் பயிற்சியாளரின் அறிவுறுத்தல்படி விஷ்ணு விஷால் செய்யும் ஒரு காரியம் ஐஸ்வர்யாவின் மல்யுத்த கனவையே தகர்க்கிறது. அதன் பின் என்ன ஆனது என்பதே கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தின் கதை. முதல் பாதியில் கொடுத்திருந்த அதே பொருத்தமான நடிப்பை விஷ்ணு விஷாலும் ஐஸ்வர்யா லட்சுமியும் கொடுத்திருக்கிறார்கள். இந்திய சமூகத்தில் எப்போதும் விற்பனையாகும் கணவன் மனைவி காமெடிகள் இந்த படம் முழுக்க இடம்பெற்றிருப்பது திரைப்படத்தை இறுதி வரை நகைச்சுவையாக கொண்டு செல்ல உதவி இருக்கிறது. மல்யுத்த வீராங்கனையாக நடித்திருக்கும் ஐஸ்வர்யா அதற்கான உடல் மொழிகளில் கவனம் ஈர்க்கிறார். தனது குழந்தைகளை சரிவர வளர்க்க துடிக்கும் இடத்தில் அவரது எமோஷன் கலந்த நடிப்பு ரசிக்க செய்கிறது. இவர்களுடன் குழந்தையாக நடித்திருக்கும் சிறுமி சாராவின் கதாபாத்திரம் செயற்கை தன்மை சற்று தூக்கலாகவே எழுதப்பட்டுள்ளது. பிடிவாதம் பிடிக்கும் இடங்களில் சுட்டி குழந்தையாகவே அவர் தெரிந்தாலும் அவரது சில அதீதமான வசனங்கள் நாடகத்தன்மையுடன் உள்ளன. மீனு டீச்சராக வரும் மோஷா தமிழ் சினிமாவில் நீண்ட இடைவெளிக்கு பின் கவர்ச்சிகரமான ஆசிரியர் கதாபாத்திரம் செய்திருக்கிறார். அதையே சற்று மசாலா துள்ளலுடன் கொடுத்திருக்கிறார் இயக்குனர். சமையல் போட்டியில் விஷ்ணு விஷாலை முத்தமிடுவது, குத்துப்பாடலுக்கு கட்டிப்பிடித்து ஆடுவது, வரும் காட்சிகள் கமர்சியல் படத்திற்கு உண்டானவை. அதனால் என்னவோ எந்த லாஜிக்கும் பார்க்காமல் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் இயக்குனர். இத்துடன் நடிகர் கருணா சொரும் காட்சிகள் அரங்கை அதிரச் செய்கின்றன. ஆணாதிக்கவாதியாக அவர் பேசும் வசனங்கள் கேலி செய்யப்பட்டிருப்பதும் அதை நகைச்சுவையாக கடத்தியிருப்பதும் படத்திற்கு பெரிய பலமாக இருக்கிறது. பெண்களை பற்றி ஆண்கள் பேசும் இடமும் ஆண்களை பற்றி பெண்கள் பேசும் இடமும் ரசிக்க செய்கின்றன. குடும்பங்கள் கலகலப்பாக இருக்க கட்டா குஸ்தி 2 நம்பிக்கை தருகிறது. கேமரா, இசை இரண்டும் உதவிகரமாக உள்ளன. படத்தில் ஆரம்பத்தில் வரும் சம்பவக்காரி பாடலை தவிர மற்ற அனைத்து பாடல்களும் மனதில் நிற்கவில்லை. படம் முழுக்க நகைச்சுவையை மட்டுமே நம்பி எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக பல இடங்களில் லாஜிக்கை மீறி இருக்கிறார்கள். இதுவரை ஏமாற்றம் தந்த தமிழ் சினிமாவின் இரண்டாம் பாகம் கதைகளுக்கு மத்தியில் நகைச்சுவையாக நடத்தி சென்று குடும்பங்களை ஈர்த்து வெற்றி பெற்றிருக்கிறது கட்டா குஸ்தி 2. ஜாலியாக கலகலப்பாக கண்டுகளிக்க கட்டா குஸ்தி 2 குடும்பங்களுக்கான நல்ல சாய்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.